இதயங்கள் மலரட்டுமே, எங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நமையழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். அண்ணலே இங்கு எமையழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை பெற்றுக்கொள்ள பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராகிய துணையாளர் பற்றியும், அவர் நம்மோடு இருந்தால் நம்மை அவர் எவ்வாறெல்லாம் வழி நடத்துவார் என்பது பற்றியும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பெயரால் வரும் தூய ஆவியார் உங்களுக்கு துணையாளராக இருந்து அனைத்தையும் கற்றுத்தருவார், நினைவூட்டுவார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று தூய ஆவியார் துணை கொண்டு துணிவுடன் நடக்க நம்மை அழைக்கிறார். இதே தூய ஆவியானவர் கிடைக்கப்பெற்ற துணிவுடன் எருசலேம் சங்கத்தில் விருத்தசேதனம் பற்றிய கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது தைரியமாகவும் துணிவுடனும் நாங்கள் தூய ஆவியாரும் சேர்ந்து தீர்மானித்தோம் என்று பவுலும் பர்னபாவும் கூறுகின்றனர். புனித யோவானும் தூய ஆவி என்னை ஆட்கொண்டதால் தான் திருக்காட்சிகள் நமக்கு கிடைத்ததாக கூறுகின்றார். ஆவியானவர் தம்மோடு இருக்கும்போது ஆண்டவர் அருளும் அமைதி நம்மிடையே என்றென்றும் நிலைத்து நிற்கும். இறை பிரசன்னம் நம்மை அன்பால், அமைதியால், மகிழ்ச்சியால் நிரப்ப வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த தெய்வீக திருப்பலியானது ஜெனிஃபர் டெய்சி திருமண நாள் நன்றி பலியாகவும், குருசாமி மார்டின் குடும்பத்திற்காகவும், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமகன், மருமகள் அனைவரின் நலனுக்காகவும், பாலா மேனகா திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், வியாகுலம் பர்னாண்டோ, அல்ஃபோன்சா இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றி நினைவு நாள் பலியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியின் மூலமாக இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் இறைஞ்சி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் எங்கள் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய முதல் வாசகம் திரு அவையின் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் பற்றிய போதனைகளை. விருத்த சேதனம் தேவையா என்ற சந்தேகம் எழுந்தபோது தேவையில்லை என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் என்று புனித பவுலும் பர்னபாவும் கூறும் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 22 முதல் 29 முடிய. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும்
பவுல், பர்னபா ஆகியோருடமே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில், திருத்தூதரும் மூப்பரும் சகோதரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறை செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. காலையிலே உம் பேரன்பையும் இரவினிலே வாக்கு பிறழாமையும் வீணையோடும் இசை கருவியோடும் எடுத்துரைப்பது நன்று. வியத்தகுவும் செயலால் என்னை மகிழ்விக்கின்றீர். வியத்தகுவும் செயலால் என்னை மகிழ்விக்கின்றீர். வலிமை மிகும் உன் செயல்களை மகிழ்ந்து பாடிடுவேன். ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. தீமை செய்வோர் அனைவரையும் உம் கரத்தால் சிதறடித்தீர். புது எண்ணெய் என் மீது நீதம் பொழிந்து வலிமை தந்தீர். ஆண்டவர் இல்லத்திலே நடப்படும் மரங்களை போல், ஆண்டவர் இல்லத்திலே நடப்படும் மரங்களை போல் செழித்திடுவேன், கனி தருவேன்,
பசுமையாய் என்றும் இருப்பேன். ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. இன்றைய இரண்டாம் வாசகம் விண்ணக எருசலேம் குறித்த புனித யோவானின் காட்சியை நமக்கு எடுத்துரைக்கின்றது. கடவுளின் மாட்சியால் நிறைந்து ஒளி வீசிய அந்த நகருக்கு 12 வாயில்கள் மற்றும் அவற்றில் இஸ்ரேலின் 12 குலங்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு இருந்தன என்பதை விவரிக்கும் வாசகத்தை கேட்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 முடிய, மேலும் 22 முதல் 23 முடிய. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களிடையே 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14
இறை வசனங்கள் 23 முதல் 29 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 23 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய மனித வாழ்க்கையானது தேடல் மிகுந்த ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய வாழ்வானது பல தேடல்களை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவியர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர்களுடைய தேடல் அனைத்தும் தேர்விலே வெற்றி பெற வேண்டும், அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும், அதற்கு பிற்பாடு நல்ல ஒரு கல்லூரியிலே சேர வேண்டும். கல்லூரி முடித்த பிற்பாடு அவர்களுடைய தேடல் நல்ல ஒரு வேலையிலே சேர வேண்டும். அதற்கு பிற்பாடு நல்ல ஒரு திருமண வாழ்வை அமைத்து கொண்டு வாழ்க்கையிலே செட்டில் ஆக வேண்டும் என்று அவர்களுடைய தேடல் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவியர்கள், பெற்றோரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு விதமான தேடல் தங்களுடைய பிள்ளைகளை குறித்த தேடலாக இருக்கின்றது. பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், மகனுக்கு அல்லது மகளுக்கு நல்ல ஒரு திருமண வரன் வேண்டும், திருமணம் முடிந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வம் வேண்டும். குழந்தை செல்வம் பெற்ற பிற்பாடு பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து கல்வி பயின்று அவர்களுடைய எதிர்காலம் வளமானதாக இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல்கள் இருக்கின்றன. அன்பு மக்களே, இந்த தேடல்களின் மையமாக, இந்த தேடல்களின் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது அமைதி. ஓடி ஓடி நாம் சம்பாதிப்பதாக இருக்கலாம், அல்லது பலவித தேடல்களின் மையமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கலாம். இவை அனைத்திலும் பொதுவாக அவற்றின் அடிநாதமாக இருக்கக்கூடியது அமைதி. மன நிம்மதிக்காக, மன அமைதிக்காகத்தான் இப்படிப்பட்ட பல தேடல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றன. நன்று சம்பாதித்து வாழ்க்கையிலே குடும்பத்திலே எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் குடும்பம் அமைதியாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு விரும்பியவாறு நல்ல திருமண வாழ்க்கை அமைந்துவிட்டால் குடும்பமானது அமைதியாக இருக்கும். நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை, நல்ல ஒரு அமைதியான குடும்பத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அதைவிட மன நிம்மதி வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆக இப்படிப்பட்ட அந்த மன அமைதியை தேடி, மன நிம்மதியை தேடி நம்முடைய மனித வாழ்க்கையானது அமைந்து கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பு மக்களே, பல நேரங்களில் இப்படிப்பட்ட அமைதி நமக்கு கிடைத்து விடுவதில்லை.
குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, உறவுகளுக்கிடையே உறவு சிக்கல்கள் வருகின்ற பொழுது நாம் இப்படிப்பட்ட இந்த மன அமைதியை இழந்து விடுகின்றோம். யாராவது எனக்கு அமைதியை தர மாட்டார்களா, எனக்கு என்னுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்காதா என்று நம்முடைய மனமானது அங்கலாய்த்து பலவிதமான சஞ்சலங்களுக்கு உள்ளாகின்றது. பல நேரங்களில் இந்த அமைதியை தேடித்தான் நாம் பல இடங்களுக்கும் செல்லுகின்றோம். உறவுகள் வீட்டிற்கு சென்றால் அமைதி கிடைக்கும் என்று செல்லுகின்றோம், அல்லது பல சுற்றுலா தலங்களுக்கு, பல இடங்களுக்கு நாம் பயணம் செய்தோம் என்று சொன்னால் மனதிற்கு அமைதி கிடைக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். அன்பு மக்களே, இப்படி பலவிதமான இந்த தேடல்களுக்கு மத்தியில் நமக்கு தேவையான மன அமைதியை, நம்முடைய மனம் விரும்புகின்ற மன நிம்மதியை இறைவன் நமக்கு தருவதாக வாக்கு கொடுக்கின்றார். இந்த உலகம் நமக்கு நாம் தேடுகின்ற அமைதியை தராமல் இருக்கலாம், அல்லது அமைதியை தருவது போன்று ஒரு தோற்றத்தை கொடுத்து நம்மை ஏமாற்றலாம். நம்முடைய உறவுகள் நமக்கு அமைதியை தருவது போன்று தோன்றலாம், ஆனால் நிலையான அமைதியை இந்த உலகத்தாலோ அல்லது நம்முடைய உறவுகளாலோ நமக்கு தந்துவிட முடியாது. நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து வரக்கூடிய நம்முடைய இறைவனால் மட்டும்தான் நமக்கு தேவையான அமைதியையும் மன நிம்மதியையும் தந்துவிட முடியும். எனவே அப்படிப்பட்ட அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைய 3 வாசகங்களுமே ஆண்டவர் நமக்கு அமைதியை தருவதைத்தான் சுட்டி காட்டுகின்றன. முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தொடக்க கால திரு அவையிலே ஒரு குழப்பம். திருத்தூதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு பல மக்களும் கிறிஸ்தவ மறையை தழுவிக்கொள்ள விரும்புகின்றார்கள். அப்படி பவுல், பர்னபா அவர்களுடைய அந்த உரையை கேட்டு, செய்தியை கேட்டு புறையினத்து மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவிக்கொள்ள விரும்புகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவிக்கொள்ள விரும்புகின்ற பொழுது, கிறிஸ்துவை தேடி வருகின்ற பொழுது, யூத மக்கள் ஒரு சிலர் அவர்களுக்கு சில நிபந்தனைகளை விதிக்கின்றார்கள். நீங்கள் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். விருத்த சேதனம் செய்து கொண்டால்தான் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும், கிறிஸ்தவர்களாக மாற முடியும் என்று சொன்னார்கள். எதற்காக அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை விதித்தார்கள்? கிறிஸ்து ஒரு யூதர், அவருடைய திருத்தூதர்கள் சீடர்களும் பெரும்பாலும் யூதர்களாக இருந்த காரணத்தினால் எவரொருவர் கிறிஸ்தவத்தை தழுவிக்கொள்ளுகிறாரோ அவரும் யூதராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையை அவர்கள் விதித்தார்கள். ஆனால் பவுலும் பர்னபாவும் அதற்கு அப்படி அந்த நிபந்தனையை விதித்தவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள். இல்லை, நீங்கள் சொல்வது சரியல்ல. கிறிஸ்தவத்தை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய அந்த நம்பிக்கை ஒன்று மட்டுமே போதும். கிறிஸ்துவை நம்பி வருகிறார்கள், அந்த நம்பிக்கை தான் முக்கியமே தவிர விருத்த சேதனம் என்கின்ற அந்த செயல்பாடு முக்கியமல்ல. எனவே அந்த செயலுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. நம்பிக்கைதான் முதன்மை, செயல்பாடுகள் அனைத்தும் அதற்கு அடுத்ததுதான் என்று பவுல் பர்னபாவோடு இணைந்து அந்த எருசலேம் திருச்சங்கத்திலே, திரு அவையிலே முதலாக கூட்டப்பட்ட அந்த திருச்சங்கத்திலே அனைவரும் கலந்து ஆலோசிக்கிறார்கள், விவாதிக்கிறார்கள், இறுதியாக ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். சரி, அவர்கள் தூய ஆவியினுடைய வல்லமையால் நம்பிக்கையினால் அவர்கள் கிறிஸ்தவத்தை நாடி தேடி வந்திருக்கிறார்கள். எனவே அந்த மக்கள் மீது அவர்களால் தாங்க முடியாத அந்த சுமையை நாம் சுமத்துவது சரியல்ல. அவர்களை விருத்த சேதனம் செய்து கொள்ளச் செய்வது, அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்தை நாம் திணிப்பது சரியல்ல என்று சொல்லி ஒரு சில நிபந்தனைகளை மட்டும் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், பரத்தைமை, இவற்றை மட்டும் நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களை தூய்மையாக பாதுகாத்து கொள்ளுங்கள். நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டாம் என்கின்ற அந்த ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். தொடக்கத்திலே அந்த புறையினத்து மக்களுடைய மனதிலும் குழப்பம். விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டுமா? ஆண்டவரை நம்பித்தானே வந்தோம், இப்படி சொல்லுகிறார்களே என்று ஒரு குழப்பம்.
யூத மக்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பம். இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது? விருத்த சேதனம் செய்யாமல் இப்படி 2 பேருக்கு மனதிலும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், மன நிம்மதியற்ற சூழல் இருக்கின்ற பொழுது தூய ஆவியார் அந்த எருசலேம் திருச்சங்கத்திலே கூடியிருந்த மக்கள் மீது இறங்கி வருகிறார். அவர்களுடைய மன குழப்பத்தை நீக்கி அவர்களுக்கு தேவையான அமைதியை, மன நிம்மதியை அவர்களுக்கு கொடுக்கிறார். இரு சாராரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அங்கே நல்ல ஒரு முடிவானது அங்கே எட்டப்படுகின்றது. குழப்பமுற்ற சூழலில், மன அமைதியற்ற சூழலில் அங்கே அமைதியானது பெறப்படுகின்றது. 2வது வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே திருத்தூதர் யோவான் தன்னுடைய காட்சியிலே அருமையான ஒரு காட்சியை காண்கின்றார். கடந்த வார ஞாயிறு திருப்பலியிலே நாம் புதிய விண்ணகம், புதிய மண்ணகத்தை குறித்து நாம் வாசித்தோம். இன்று புதிய எருசலேமை குறித்து வாசிக்கிறோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த நகரை தன்னுடைய காட்சியிலே காண்கிறார். அங்கே பார்க்கிற பொழுது அந்த நகரில் ஆலயம் இல்லை, கோவில் இல்லை. எதற்காக அந்த கோவில் இல்லை? எதனுடைய பின்புலத்திலே இந்த காட்சி அங்கே விவரிக்கப்படுகின்றது? யூத மக்களின் வாழ்விலே மையமாக விளங்கியது எருசலேமில் இருந்த அந்த திருக்கோவில். இந்த திருக்கோவிலானது கிபி 70வது ஆண்டிலே ரோமையர்களால் தரைமட்டமாக்கப்படுகின்றது. இதனால் அந்த மக்களுடைய மனதிலே ஒரு பேர் அச்சம் ஆட்கொள்கிறது. அந்த மக்களுடைய மனதிலே ஒரு பெரிய குழப்பம். ஐயோ, ஆலயம் இல்லையே, வாழ்வின் மையமாக இருந்த ஆலயம் அங்கு இல்லாத பொழுது அவர்களுடைய வாழ்வை, அவர்களுடைய மனதை ஒரு விதமான வெறுமை, அச்சம், கலக்கம் ஆட்கொள்வது இயல்புதான். இப்படிப்பட்ட அந்த நிலையில்தான் ஆண்டவருடைய வாக்கு யோவானுக்கு காட்சி மூலமாக கொடுக்கப்படுகின்றது. நகரிலே ஆலயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடவுளும் ஆட்டுக்குட்டியுமான இறைவனே உங்களுடைய ஆலயம், இறைவனே உங்களுடைய கோவில் என்று சொல்லி அந்த மக்களிடம் இருந்த, அவர்கள் மனதில் காணப்பட்ட அந்த வெறுமையை, அவர்கள் மனதில் காணப்பட்ட அந்த கலக்கத்தை, ஆலயம் இல்லாத குறையை அங்கே ஆண்டவர் நிறைவு செய்வதை பார்க்கிறோம். அமைதியற்ற மக்களுடைய மனதிலே அமைதியானது பிறப்பெடுக்க ஆரம்பிக்கின்றது. மன நிம்மதியற்ற அந்த மக்களுடைய வாழ்விலே ஆண்டவர், நானே உங்கள் நிம்மதி, நானே உங்கள் அமைதி, நானே உங்கள் ஆலயம் என்று சொல்லி அங்கே மாட்சியை, ஒளியை அந்த மக்களுக்கு மணிமுடியாக சூட்டுவதை யோவான் தன்னுடைய காட்சியிலே காண்பதாக நாம் பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இறுதி ராவுணவிலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வார்த்தைகள், இத்தனை நாட்கள் தங்களோடு உடன் பயணித்த தங்கள் தலைவர் ஆண்டவர் தங்களை விட்டு பிரிய போகிறார் என்று சீடர்களை ஒருவித கலக்கம், ஒருவித பயம் ஆட்கொண்டு விடுகிறது. இனி தங்களை யார் வழி நடத்துவார், தங்களுக்கு தலைமை தாங்குவது யார் என்கின்ற அந்த குழப்பத்திலே, கவலையிலே, கலக்கத்திலே சீடர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த இருள் படர்ந்த நிலையிலே இருந்த சீடர்களை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளால் வலுப்படுத்துகிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் மருள வேண்டாம், அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். உங்களுடைய மனதிலே இனி இந்த குழப்பங்கள் இருக்க தேவையில்லை. நான் இல்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களோடு தான் இருக்கிறேன். உங்களோடு இருக்கும்படியாக தூய ஆவியாராம் துணையாளரை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு சஞ்சலத்திற்கு மத்தியில் இருந்த சீடர்களை ஆண்டவர் திடப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பலவிதமான குழப்பங்களும், கஷ்டங்களும், கவலைகளும், மன சஞ்சலங்களும், வேதனைகளும் நம்மை ஆட்டி படைக்கலாம். நம்முடைய மனதிலே அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல் நாம் தவித்து கொண்டிருக்கலாம். இந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வலுப்படுத்துகிறார், நம்மை திடப்படுத்துகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே சரணாகதியாக வேண்டும். நம்முடைய வாழ்வின் கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் அனைத்தையும் அவருடைய பொறுப்பிலே நாம் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய மனம் வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய அந்த அமைதியை, அந்த மன நிம்மதியை ஆண்டவர் நமக்கு தருவார். பல நேரங்களில் நாம் இப்படிப்பட்ட குழப்பங்களில், கஷ்டங்களில் ஆண்டவரை தேடி வராமல் இந்த உலக பிரகாரமான காரியங்களை தேடி அலைகின்றோம்.
பலரும் நம்மிடத்திலே சொல்லுவார்கள், உன்னுடைய வாழ்க்கையிலே இப்படி அடுக்கடுக்கான கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதே, பல்வேறு இழப்புகளை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாயே, நீ அவரை போய் சந்தி, அந்த மந்திரவாதியை போய் பார்த்துட்டு வா, அந்த குறி சொல்லர்கிட்ட போய் கேளு, வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி குறி கேட்டுட்டு வா என்று நம்முடைய உறவுகள் கூட நம்மை திசை திருப்பி ஆண்டவரை மறக்கடிக்க செய்து இந்த உலகில் தரக்கூடிய அந்த ஒரு குறுகிய கால நிம்மதிக்காக நம்மை திசை திருப்பலாம். அன்பு மக்களே, அப்படிப்பட்ட பலவித குழப்பங்கள் நம்மை ஆட்கொள்கின்ற பொழுது, அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நம்மை பிரித்து மற்ற மனிதர்களை நோக்கி கை நீட்டுகின்ற பொழுது அவர்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டும், எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் போதும், எனக்கு தேவையான அமைதியை, ஆசீர்வாதத்தை, மன நிம்மதியை ஆண்டவர் எனக்கு தருவார், அவரை விட்டு நான் எங்கும் வரமாட்டேன் என்று ஒரு உறுதியோடு, ஒரு மன தெளிவோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால், அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் அவற்றால் நம்மை அசைத்து பார்க்க முடியாது. அதற்கு அடித்தளம் நாம் ஆண்டவரிடத்திலே கொண்டிருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கையை, அப்படிப்பட்ட ஆழமான விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு தேவையான மன நிம்மதியையும் நமக்கு தேவையான மன அமைதியையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுத்தரும். எனவே அப்படிப்பட்ட வாழ்வை, அப்படிப்பட்ட நம்பிக்கை மிகுந்த ஆண்டவரில் ஆளப்பட்ட வாழ்வை வாழக்கூடிய வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து நமக்கு தேவையான உள்ளத்து அமைதியை, நிம்மதியை தரக்கூடிய ஆண்டவரிடம் நம்முடைய மனதின் தேவைகள், விருப்பங்கள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என உறுதியளிக்கும் ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் ஏனைய திரு அவை தலைவர்களும் தூய ஆவியாரின் துணையோடு எம்மை வழிநடத்தவும், இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்ட திருச்சமூகமாக பின்தொடர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுரைத்த இறைவா,
உலகெங்கிலும் குறிப்பாக எங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலும் நிலையான அமைதி நிலவவும் மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வர்களாக என்கிற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாடாளும் தலைவர்களும் குடிமக்களும் உமக்கு புகழ் சேர்க்கும் வழிதனில் பயணிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு என புதிய எருசலேமை சித்தரிக்கும் திருவெளிப்பாடு நூல் கூறுவது போல 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பெற்றுள்ள மாணவ செல்வங்களும் அவர்களது பெற்றோர்களும் இறைவன் அருளுகின்ற ஒளியிலும் கடவுள் தருகிற வழியிலும் பயணித்து சிறந்ததோர் எதிர்காலத்தை பெற்று மகிழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என கூறி சீடர்களை திடப்படுத்திய இறைவா, தோல்வி, உடல் நலக்குறைவு, பண பற்றாக்குறை, ஏமாற்றம் போன்ற பல்வேறு இன்னல்களால் சோர்ந்து போயிருக்கும் அனைவரும் மீண்டும் திடம் பெற்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். அன்பு ஒன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பு ஒன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உமையினு மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பில்லை அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனென்று செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எந்த உயிரே நீர்தான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீர்தான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீர்தான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள்தான் என் வாழ்வின் வரமாகுமே. உன்னோடு ஒன்றாகினால் என் வாழ்வின் வளமாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீர்தான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். என் வாழ்வின் தேடல்களில் வழியாக ஒளியாக வா. என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாலாட்டவா. உறவாய் என்னை நீ அழைத்தாய், என் உறவுகள் இன்று உயிர் பெறுமே. சிலுவைகள் தோளில் நான் சுமக்க உனது சிறகுகள் வேண்டுமே. எந்த உயிரே நீர்தான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீர்தான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல்.
விண்ணக தந்தையே, உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அலுவல் காரணமாக பங்குத்தந்தை அவர்கள் வெளியே செல்வதால் வருகின்ற செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள் நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. நாளை காலை திருப்பலி நடைபெறும். அதற்கு பிற்பாடு வெள்ளிக்கிழமை மாலையிலே திருப்பலி நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை இந்த மாதத்தினுடைய இறுதி நாள், மாதா வணக்க மாதத்தினுடைய இறுதி நாளாக இருப்பதாலும் அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த விழாவை கொண்டாடுகின்ற அந்த திருவிழா, அதை முன்னிட்டும் அன்றைய தினத்திலே காலை திருப்பலிக்கு முன்பதாக 6:15 மணிக்கு நம்முடைய ஆலயத்தை சுற்றிலும் அன்னையினுடைய திரு உருவத்தை தாங்கியவாறு நாம் அனைவரும் ஜெபமாலை இணைந்து சொல்லி தொடர்ந்து ஆலயத்திற்குள்ளாக வந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். எனவே அன்பு மக்கள், சிறப்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறைவனுடைய அருளை, ஆசிரை பெற்றுச் செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வண்ண வண்ண ஓவியம் அன்னையவள் எழிலுருவம் என்ன என்னமை சிலிர்த்திடும் வல்லமை மிகுந்த காவியம், வல்லமை மிகுந்த காவியம். வண்ண வண்ண ஓவியம் அன்னையவள் எழிலுருவம். சின்னஞ்சிறிய வயதிலே அன்னை மடினான் தவழ்கையில் உன்னை கண்டு வணங்கிட
அன்னையும் எனக்கு கற்றுத்தந்தாள். அந்த நாள் முதலே நான் உன் பதமே பற்றி கொண்டேன். அந்த நாள் முதலே நான் உன் பதமே பற்றி கொண்டேன். வண்ண வண்ண ஓவியம் அன்னையவள் எழிலுருவம். குழந்தை இயேசு கரங்களில் குறைவிலான்பவள் வரங்களில் சிந்தை மகிழும் ஒன்னொரு எந்த நாளும் மறக்குமோ? நீ எந்த நிழலாய் தொடர்கின்றாய், நான் உந்தன் நாமம் போற்றிடுவேன். நீ எந்த நிழலாய் தொடர்கின்றாய், நான் உந்தன் நாமம் போற்றிடுவேன். வண்ண வண்ண ஓவியம் அன்னையவள் எழிலுருவம். என்ன என்ன மெய் செலுத்திடும் வல்லமை மிகுந்த காவியம், வல்லமை மிகுந்த காவியம். திருப்பலி நிறைவேற்றிய பங்குத்தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஞான பிராசியாரே, புனித அந்தோனியாரே, புனித சூசையப்பரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.